ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு போயிருந்தேங்க. அங்கே பார்த்தா அவங்க தட்டை இன்றைக்கி ஸ்நாக்ஸாக செய்ய போகிறேன் சுபாக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி தட்டையை செய்யுங்க, நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பச்சரிசி மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு எவ்வளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கிறோமோ அதில் கால்வாசி பொட்டுக்கல்லையை வந்து மிக்சியில் நுணுக்கி பவுடராக சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. காஞ்ச மிளகாயும் பூண்டையும் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கிட்டாங்க. கருவேப்பிலையை போட்டுக்கிட்டாங்க. பெருங்காயம் எள்ளு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி பெச நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இந்த தவுத்தால் பையி பால் கவர் அந்த மாதிரி கவர் இருக்குல்ல, அதில் வந்து தட்டையை தட்டி தட்டி அழகாக போட்டாங்க. பிசைகிற வரைக்கும் அங்கே பிசைஞ்சதுக்கப்புறம் அங்கே கொண்டாங்க நான் 2 தட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தட்டிட்டு டப்பா வச்சு ரவுண்டாக எடுத்து கொடுத்தாங்க. அவங்க அழகாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாங்க. நாங்கள் ஊரு கதை உலகத்து கதையே பேசிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போயிருந்தேன்னா இது அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆச்சு, எனக்கும் டைம் பாஸ் ஆச்சு. சுட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு காப்பியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா பார்த்துக்கங்களேன். வீட்டுக்கு வரும்போது தட்டையை கொஞ்சம் ஆட்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து பசங்கிட்ட கொடுத்தா சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க. ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்ததானே ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சுட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும்ல. ஓகே பாய்.